நீங்கள் ஒரு கூட்டணி அரசில் இருக்கீங்க, அந்த அரசு பற்றிய ஒரு விமர்சனம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த தலைமைக்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். மினிமம் டீசென்சி கூட விசிகாவினர் கடைபிடிக்கலைன்னா அவங்க கூட்டணியில் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் டான்ஸ் ஆடினது மே மாதம் 9ஆம் தேதி ஆடினார். முதலமைச்சர் அவர் ஆக்குறேன்னு ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னவொன்னும் இவர் என்ன சொல்லியிருக்கணும்? எடுத்த உடனே இதெல்லாம் தப்புங்க, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பேசக்கூடாது. துரைமுருகன் அவங்க நெருங்கிய நண்பர்கள்கிட்ட சொல்லிக்கிறாராம், நான் தோத்ததே நல்லதாக போச்சுப்பா. ஏன் சார் அப்படின்னாங்களாம். இல்லைன்னா நான் ஜெயிச்சு உள்ளே போயிருந்தாலும் இப்போ திருச்சிக்கார் நேரு எப்படி எடுத்து கொடுத்துட்ருக்கிறாரோ தம்பிக்கு, அதே மாதிரி தான் நானும் எடுத்து கொடுத்துட்ருக்கணும். ஏங்க உங்களுக்கு விஜய் கிள்ளுக்கரையாக இருக்கலாங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தானே முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு தான் அந்த ஆள் பேசினார். யார்? மார்க்கண்டேயர். நீ யாரா அதை சொல்கிறதுக்கு? தமிழ்நாடு மானங்கெட்டு போச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் உன் எம்எல்ஏ வாணியா? தனுஷ் கனவு காணலாம், ஆனால் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இதுக்கு பின்னால் பாஜக இருப்பதாகத்தான் பலரும் நம்புகிறார். அவங்க எக்ஸ் மாமனாரை ரொம்ப திமுக, அதிமுக, பாஜக இப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷன் தமிழ்நாட்டில் உருவாகும். இந்தியா கூட்டணி இல்லை, காங்கிரஸ் தவிக்குது திமுக விட்டு வெளியே வந்தோன்னா. ஏன்னா திமுக அப்படியே இந்தியா கூட்டணியை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இப்படி கட்டி வச்ச கட்சி. ஏங்க கும்மிடி பூண்டியை தானே திமுகவுக்கு யாருக்கு தெரியும்? அவர் இன்னமும் இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நம்ம நடுநிலையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு வராரு சார் எல்லா நிகழ்ச்சியிலையுமே. யார்? திருமாவளவன். நடுநிலையாக இருக்கட்டங்க, நடுநிலையாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்டுன்னா ரைட்டுன்னு. நீங்கள் கூட்டணியில் போயிட்டதாலேயே அதுக்கு ஒன்றும் அடிமை கிடையாதுங்க. ஆனால் இடம் பொருள் ஏவல். நீங்கள் ஒரு கூட்டணி அரசில் இருக்கீங்க, அந்த அரசு பற்றிய ஒரு விமர்சனம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த தலைமைக்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். தொலைக்காட்சி நேர்காணலில் சொல்லக்கூடாது, பத்திரிகையாளர்கிட்ட இந்த டீசென்சி, மினிமம் டீசென்சி கூட விசிகாவினர் கடைபிடிக்கலைன்னா அவங்க கூட்டணியில் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் விமர்சனம் செய்யக்கூடாது தாவேக அரசை, அதன் தவறுகளை தோழமை சுட்டுன்னு வாங்க தெரியுங்களா? திமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லுவார் அடிக்கடி திருமாவளவன், நாங்கள் தோழமையாக சுட்டி காட்டுறேன்னு. அப்போ அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள். அதான் என்னுடைய இது. பப்ளிக்கில் போய் சொன்னால் இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியுங்க, டான்ஸ் ஆடுறாருங்கன்னு. அவர் டான்ஸ் ஆடினது மே மாதம் 9ஆம் தேதி ஆடினார். முதலமைச்சர் அவர் ஆக்குறேன்னு ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னவொன்னும் இவர் என்ன சொல்லியிருக்கணும்? எடுத்த உடனே இதெல்லாம் தப்புங்க, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பேசக்கூடாது. மக்கள் அவருக்கு 108 இடம் கொடுத்துருக்காங்க, அவருக்கு 35% ஆதரவு இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம மாற்று ஆட்சிலாம் அமைக்கிறது தப்புங்க. அதுவும் என்னெல்லாம் நீங்கள் 2 எம்எல்ஏ இருக்குது, நான் எம்எல்ஏவே இல்லைங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆசை யாரை விட்டது? 24 மணி நேரம் டிலே பண்ணி எவ்வளோ தடுமாறினாங்க. அதனால் இன்றைக்கி அவர் மறுக்கலாம், இல்லை நாங்கள் கட்சியை கலந்தோம். உங்கள் கட்சியில் நீங்கள் கலந்து பேசுறது எவ்வளோ ஒற்றுமையாக வச்சுருக்கீங்கன்னா தெரியுது. ஆலூர் ஷானவாஸ், பனையூர் பாபு திமுக போய் உட்காந்துட்டார், அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கலன்னு ஒன்றும். ஒருத்தர் பேரம் பேசிகிட்டு இருக்கார் திமுகவோட, ஆலூர் ஷானவாஸ். ஸோ திமுகவை மகிழ்விக்க விசிகாலேருந்து இப்படி பேசாதீங்க, திமுகவுக்கு போய் பேசுங்க, தப்பு கிடையாது. அதான் என்னுடைய கருத்து. ஸோ உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, மீசா எமர்ஜென்சியே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், இவர் தத்தி தடுமாறி ஆட்சிக்கு சோஃபா அரசியலை பண்ணிகிட்ருக்கு தாவேக அரசு, அவங்களுக்கு நிச்சயமாக கடக்கோடி தொண்டர்கள் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கும் மார்க்கண்டேயன் அவரை போய் பார்த்துட்டு வந்த பிறகு இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்கட்சி தலைவராக உதயநிதி எப்படி ஆனார்னு நமக்கு தெரியும். சீனியர் லீடர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ தான் பார்த்தேன், துரைமுருகன் அவங்க நெருங்கிய நண்பர்கள்கிட்ட சொல்லிக்கிறாராம், நான் தோத்ததே நல்லதாக போச்சுப்பா. ஏன் சார் அப்படின்னாங்களாம். இல்லைன்னா நான் ஜெயிச்சு உள்ளே போயிருந்தாலும் இப்போ திருச்சிக்கார் நேரு எப்படி எடுத்து கொடுத்துட்ருக்கிறாரோ தம்பிக்கு, அதே மாதிரி தான் நானும் எடுத்து கொடுத்துட்ருக்கணும். ஸோ இது ஒரு குடும்ப கட்சிங்க, குடும்ப அரசியலால் தான் தோத்தாங்கன்றதே தெரியாமல் மறுபடியும் குடும்பத்திலேருந்து அரசியல் அனுபவம் முதிர்ச்சியே இல்லாத
உதயநிதியை போய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குறாங்கன்னா அது எவ்வளோ தப்பான ஒரு முடிவு, எவ்வளோ சீனியர் இருக்காங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க. இப்போ நான் ஸ்டாலின் அவர்களையே எதுக்கு நான் வந்து குறை சொன்னேன்னா, நீங்கள் ஆளும் ஆட்சி விமர்சனம் பண்ணுங்க, ஜனநாயக படுகொலை பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். ஆஸ் ஏ ஒரு அப்போசிஷன் பார்ட்டி லீடர் நீங்கள் சொல்கிறது தகும், சொல்லலாம். ஆனால் எதையும் சொல்லியிருக்கணும்னா, நம்ம உடன்பிறப்புகள் அண்ணா வழியில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடை காக்க வேணும். ஒரு முதலமைச்சரை வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரை கையை உடைச்சிருவான், காலை உடைச்சிருவான், அவன் இவன்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் அவங்கள ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் தாவேக அரசை விமர்சனம் பண்ணால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸு, பொலிட்டிக்கல் நாலேஜ். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டேன்னு இன்னமும் அனிதா ராதாகிருஷ்ணன் கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம இவர் இன்னொருத்தர் பேசினார், பார்த்தேன் நான். எல்லாம் ஒருமையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு வந்து விஜய் வந்து கிள்ளுக்கரையாக இருக்கலாங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தானே முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு தான் அந்த ஆள் பேசினார். யார்? மார்க்கண்டேயர். மானங்கெட்ட தமிழ்நாடுனா நான் கேட்குறேன், நான் ஒரு தமிழன், நீ யாரா அதை சொல்கிறதுக்கு? தமிழ்நாடு மானங்கெட்டு போச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் உன் எம்எல்ஏ வாணியா? அதனால் இதெல்லாம் ரொம்ப அதிகங்க. தோல்வியின் தாக்கத்தை இன்னும் அவர்கள் உள்வாங்கலை, அதுலேருந்து மீளலை. அது ஸ்டாலினாக இருக்கலாம். ஸ்டாலினுக்கு இரட்டை தோல்வின்னு வச்சுங்க, ஆட்சி போனது மட்டுமல்ல சட்டமன்றத்துக்கே போக முடியாத அளவுக்கு போயிடுச்சுல்ல. அந்த வன்மத்தில் அவங்க ஏதோ பேசுகிறாங்க. பட் இவங்க இப்படி பேச பேச மக்கள் வந்து இவங்களை இன்னும் அதிகமாக வெறுப்பாங்கன்றது இவங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷனாக அவங்க இருக்கணும். அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் வல்கராட்டியாக ஆக்வர்டாக பப்ளிக்கில் பேசுனாங்கன்னா தே வில் கெட் த டியூ ரிசல்ட்ஸ். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சார், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் மாதிரியே செயல்படுறாரு, அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா திருவள்ளூரில் வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணாரோ அதே மாதிரி அவரும் வந்து மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது, அந்த மாதிரி சில உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு மாநாடு மாதிரி கொஞ்சம் இதுவெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க சார். இது இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அடுத்த தளபதி, இளைய தளபதி, சின்ன தளபதி அப்படின்ட்டு அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் வருது சார். என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, ஒரு எம்ஜிஆர், ஒரு விஜய், அது மாதிரி ஒன்று தான். இதெல்லாம் வந்துங்க சினிமா துறையில் பல பேருக்கு ஆசை வந்திருக்குது. அதாவது விஜய் மாதிரி ஒருத்தர் நம்ம துறையிலேருந்து போய் எடுத்த எடுப்பிலே ஜெயிச்சு 2 பெரிய திராவிட கட்சிகளை தூக்கி வீசிட்டாரு, முதல்வர் பதவியில் போய் உக்காந்துட்டாரு, ஏன் நமக்கும் போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஆசை வந்திருக்கு. அது தவறு இல்லை. ஆனால் அதுக்காக அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு? ஒரு 30 வருஷம் அதுக்காக உழைச்சிருக்காரு, அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் வந்து மிக கடுமையாக உழைத்திருக்கிறார். அந்த உழைப்பெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். இன்னும் இப்போ தான் அவர் ரசிகர் மன்றத்துக்கே இப்போ தான் பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் அது வந்து அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சு வரட்டும். அரசியலில் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாத. வாக்காளராக இருக்கிற யார் வேணாலும் வரலாம், வாக்கு போடுற தகுதி உள்ளவங்க. அதனால் இவரும் வரலாம். ஆனால் இவருக்கு முன்னால் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க இந்த ரூட்டில். எல்லாரும் தோற்று தான் போயிருக்காங்க. சிவாஜி கணேசன் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா? பாக்கியராஜ், டி ராஜேந்தர், விஷால், இப்படி பல பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. எல்லோருக்கும் வெற்றி கிட்டியவில்லை, எளிதாக கிட்டாது. இதுதான். தனுஷ் வந்தால் வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் அந்த விழாவில் நான் பார்த்தேன், தனுஷ் வந்து விஜய் போல் வருவார் அப்படின்றதுக்கு எந்த கூறும் இல்லை, எந்த சிம்டமும் இல்லை. ஏன்னா விஜய் வந்துங்க ஒரு பெரிய மனிதாபிமானி, யாருக்கிட்டையும் அன்பாக பேசுவார், பாசமாக இருப்பார். அதுவும் குழந்தைகள் மற்றவங்கள்லாம் அந்த அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரொம்ப அன்பாக இருப்பார். அந்த விருது வழங்குகிற விழாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவருடைய நடவடிக்கைகள் தன்னை யாரும் தொற்றக்கூடாது,
தனக்கு வந்து கை யாரும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு போலியாகத்தான் இருந்தது. எல்லாரும் ஒரிஜினல் வேற, டூப்ளிகேட் வேற. இப்போ ஒரிஜினல் தான், டூப்ளிகேட்டு. அதனால் இது வந்து அந்த அளவுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க ஆசைப்படலாம், கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. சரி, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனே கனவு காண்றாரு 6 மாசத்துல மு.க. ஸ்டாலின் மறுபடியும் முதலமைச்சராக வந்துடுவார். ஆமாம், அந்த இடைத்தேர்தல். அதனால் வந்து கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது. தனுஷ் கனவு காணலாம். ஆனால் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இதுக்கு பின்னால் பாஜக இருப்பதாகத்தான் பலரும் நம்புகிறார்கள். அவங்க எக்ஸ் மாமனாரை ரொம்ப பண்ணாங்க நிர்பந்தம். அவர் கடைசி வரைக்கும் வந்துட்டு பேக் அடிச்சிட்டாருங்க. இப்போ எக்ஸ் மருமகனை பிடிக்கிறாங்க. ஏன்னா இவர் ஓம் நமச்சிவாயா குரூப்பு. அதனால் வந்து அப்படி கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு அதெல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. சார், இப்போ இந்திய கூட்டணி வந்து தமிழகத்தில் இல்லை, திமுக ஆட்சி இல்லாததுனால அந்த கூட்டணி இப்போ இல்லை. அதே மாதிரி இந்த சைடு வந்து விசிக தலைவர் திருமாவளவனும் வந்து கூட்டணி பிரச்சனை இப்படியும் திமுக ஆதரவும் பேசுகிற மாதிரி இருக்காரு, தாவேக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ இதனுடைய நிலைப்பாடு என்ன சார்? அரசியலில் இப்போ என்னதான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவதுங்க 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு என்டிஏ கூட்டணியில் திமுக போய் சேர்ந்துடும். இது நாம் தமிழர் இருக்குமா போகுமான்றது என்னால் இப்போ சொல்ல முடியாது. இல்லை அவங்க சேர்த்துக்குவாங்களான்னு தெரியாது. ஆனால் ஷியூராக திமுக, அதிமுக, பாஜக இப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷன் தமிழ்நாட்டில் உருவாகும் 2029க்கு முன்னால். அதுக்கு இப்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நெருக்கம் காட்டுவார்கள். காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதும் தாவேகா எதிர்ப்பு என்பதும் தான் தமிழ்நாட்டில் இவங்களை வந்து இணைக்கிற ஒரு சக்தியாக அரசியலாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இந்தியா கூட்டணி பல பேர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி என்பது ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலுக்காகவோ ஒரு மாநிலத்துக்காகவோ உருவானது கிடையாதுங்க. இந்தியா கூட்டணி என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக பாஜக தலைமையிலான மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, சிறுபான்மையினர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பற்ற கோட்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக, ஸோ பிராடர் பிரின்சிபிள்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் உங்களுக்கு இந்தியா அலையன்ஸு. அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் டார்மெண்ட் ஆகிடுச்சு. சட்டமன்ற தேர்தல்களில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெஸ்ட் பெங்காலில் சண்டை போட்டுக்கிட்டாங்க, பஞ்சாபில், கேரளாவில், டெல்லியில் எல்லாம். இது சட்டமன்ற தேர்தல் வேறு, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அது. ஸோ 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி உருவாக்கப்படும், நல்லா வலுப்படுத்தப்படும். தாவேக்காவும் அதில் வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லையேன்னா என்னைக்கு இந்தியா கூட்டணின்னு தமிழ்நாட்டில் இருந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி 2024 நடந்தது. ஆனால் 9 வருஷமாக திமுக தலைமையில் இருந்தாங்களா கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீகு, விசிகாலாம். அந்த கூட்டணிக்கு பேர் என்ன? கூட்டணிக்கு பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, செக்யூலர் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ், SPA. அதுதான் சட்டமன்ற தேர்தலையும் இருந்தது. இப்போ மே மாதம் நடந்த தேர்தல்லையும், ஏப்ரல் 23 நடந்த தேர்தல்லையும். அதனால் இந்தியா கூட்டணி என்பது எப்போவுமே தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்ததில்லை, சட்டமன்ற. ஏன்னா இந்தியா கூட்டணின்னா அதுக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ். இங்கே திமுக தலைமையில் இருந்ததுக்கு பேர் இந்தியா கூட்டணி இல்லை, அது செக்குலர் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸு. அப்போ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு திருமாவளவன் போன்ற விவரமானவர்கள், ஆலூர் ஷானவாஸ் போன்ற எல்லாம் தெரிந்த ஏகாம்பரங்கள்லாம் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி இல்லை, காங்கிரஸ் தவிக்குது திமுக விட்டு வெளியே வந்தோன்னா. ஏன்னா திமுக வந்து அப்படியே இந்தியா கூட்டணியை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
இப்படி கட்டி வச்ச கட்சி. ஏங்க கும்மிடி பூண்டியை தான்னா திமுகவுக்கு யாருங்க தெரியும்? காங்கிரஸ் கட்சினா அது காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்த பக்கம் பாம்பே டு மணிப்பூர் இருக்கிற கட்சி. இப்போ அந்த கட்சி வந்து திமுகவை வெளியேற்றி விட்டதுன்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் அவங்க ஒன்றும் இது வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அவங்க தாவேக்காவோட போயிட்டாங்க மாநில சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே. இன்னும் கூட அவங்க இந்தியா கூட்டணி நோக்கம் வேற, அதனுடைய குறிக்கோள் வேற. பாஜக எதிர்க்கிறவங்கலாம் ஒன்றா சேரலான்னு தான் காங்கிரஸ் இன்றைக்குமே நினைக்குது. ஆனால் திமுகவுடைய அஜெண்டா வேற. என்ன ஆட்சியில் அமர்த்துங்க, என் தலைமை ஏற்றுக்குங்க. மக்கள் போல தானே சார் அவர் வர முடியும்? அதாங்க, அதாவதுங்க இந்தியா கூட்டணி இல்லைன்றாங்களா, அது எப்பவுமே இல்லை. ரெண்டாவது மற்ற மாநிலங்களில் கூட சட்டமன்ற தேர்தல்கள் அது இல்லை. அப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா கூட்டணி உருவாகும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ மேகதாது அணை விஷயமா வந்து பேச போறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள், கர்நாடகாவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். மேகதாது அணையை பற்றி பேச போறாருன்னு சொன்னாரா? ஏங்க அவர் ஒண்ணுமே கர்நாடக முதல்வரை தமிழக முதல்வர் சந்திப்புக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 3 நடக்கலாம். இதுதான் அதுக்குள்ள இதை பற்றி பேச அவர் வந்து காவேரி நீரை வந்து விட வேண்டிய அளவுக்கு விடலை, குறைவாக விட்டுருக்காங்க. அதனால ஜூன் 12 வருஷம் மேட்டூர் அணையை திறந்து விடுவாங்க குறுவை சாகுபடிக்கு. இந்த வருஷம் திறந்து விடலை. அதனால் நீங்கள் திறந்து விடுங்கன்னு கேட்பதற்காக போகிறாரு. இப்போ ஃபோனில் பேசுறது வேற, நேராக போய் பேசுறது வேற, இல்லை நீதிமன்றங்களுக்கு ஓடுறது வேற. இப்போ நீதிமன்ற தீர்ப்பு தானே நடத்தல. இப்போ 1000 நீங்கள் போனாலங்க ஒரு நேரடியாக போய் நட்பு பாராட்டுவது. இப்போ காங்கிரஸ் கட்சி அவர் ஆதரிக்கிறாரு, அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கிறதும் காங்கிரஸ் கட்சி. அப்போ 2 பேருக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்கலான்னு அவர் போகிறது நல்ல முயற்சிங்க. போகக்கூடாது. ஏங்க இவங்க அரசியலையே அவர் பண்ணோன்னா இவங்க ஆட்சியில் இருந்திருக்கலாமா? இப்போ விஜய் இஸ் எ டிஃப்ரெண்ட் டைப் பர்சன். தாவேகா வந்து வித்தியாசமான கட்சின்னு தானே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் பேசுகிற மாதிரி மைக் காட்டுற இடத்துலலாம் பேசுங்க, எல்லாத்துக்கும் வடக்குக்கும் தென்னுக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வேலை இல்லைங்க. உங்கள் பாணியை நீங்கள் முடிச்சிட்டிங்க, மக்கள் நிராகரிச்சிட்டாங்க உங்கள் பாணியை. அவர் குறைவாக பேசி நிறைய செயல்படுறாரு. 2 மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார். லஞ்ச பிரச்சனையில், ஊழலில், முறைகேடுகளில். அதனால் வந்துங்க அவர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் வந்துங்க நீங்கள் உங்கள் ஆட்சியில் பண்ண மாதிரியே அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறதே மடத்தனங்க. அவருக்கு விடுங்க, அவர் செயல்படுறாரு. அவர் போய் மேகதாது அணையில் அதுதான் தெளிவாக சொல்லியிருக்க. தமிழ்நாட்டின் நிலை என்ன என்பது சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார்ல. அப்புறம் அதுக்கு மேலே அவர் எப்படி போய் அதுக்கு மாற்றி பேசிடுவாரா? நேராக பார்த்த ஒன்றும் உங்களை மாதிரி ஆள் அரசியலுக்காக எதை ஒன்றா பண்ணுறாளா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஐ திங்க் விஜய் வில் டிஸ்கஸ். ஒரு கார்டியல் அட்மாஸ்பியர் இருக்கணுங்க அண்டை மாநிலங்களிடையே. நம்ம நாடு பாருங்கள், சுற்றி ஒரே சண்டை தான். சீனாக்காரங்கிட்ட சண்டை, நேபாள்காரங்கிட்ட சண்டை, பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரங்கிட்ட சண்டை, எல்லார்கிட்டையும் சண்டை. இது ஒரு நல்ல அரசு இல்லை, நல்ல சூழல் இல்லைங்க. அது மாதிரி தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களோடு நட்பு கொள்வதில் என்ன தவறு? இப்போ தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, ஆந்திராவில் மட்டும்தான் பாஜக தெலுங்கு தேசம் ஆட்சி இருக்குது. அப்போ பாண்டிச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸ், ஃப்ரெண்ட்லி டு தாவேகா தான். அப்போ ஒரு அண்டை மாநிலங்களோட ஒரு நட்பை உறவை வளர்த்து கொள்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை விட்டால் ஒன்றும் நாதி கிடையாது. அவருக்கு தென்னிந்தியா பூரா இருக்குங்க. அவருடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது விஜய்க்கு தென்னிந்தியா பூரா இருக்குது. அதனால் காங்கிரஸும் அவரை பயன்படுத்த விரும்பலாம் தென்னிந்தியா பூரா. அவரும் அதை பயன்படுத்தி ஒரு நட்புறவை வச்சுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணலாம், விவசாயிகளுக்கு நல்லதை பண்ணலாம், முயற்சிக்கலாம். முயற்சி திருவினையாக்கட்டும். முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் விஜய்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆட்டிடியூடு
ரொம்ப கரெக்டாக தான் இருக்குங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.